ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சசிஸ் கிரீன்லேண்ட். இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நிறைய முடி வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றீங்களா? இருக்கிற முடியெல்லாம் கொட்டுதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுறீங்களா? இதுக்கெல்லாம் சொல்யூஷன் வர மாதிரி சூப்பரான ஒரு ரெமெடி, ஈஸியான மெத்தடில் ஏதாவது ஒரு ஆயில் கிடச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஈஸியான முறையில் நச்சுன்னு 4 பொருளை வச்சு சூப்பரான ஒரு ஹெர்பல் ஹேர் ஆயில் தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்குமே ரொம்ப நாளாக முடி கொட்டுற பிரச்சனை இருந்தது. ஸோ நமக்கு முடி வளரலைனாலும் பரவாயில்ல, முடி இருக்கிற முடியாவது காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப நாளாக யோசித்து எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல், கடையில் காசு கொடுத்து வாங்காமல், ரொம்ப ரிஸ்க் எடுத்து தயாரிக்காமல், ஈஸியான முறையில் ஏதாவது ஒரு ஹெர்பல் ஹேர் ஆயில் தயாரித்து நம்ம தடவுனா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காலமாக நம்ம தேடி தேடி கண்டுபிடிச்ச ஈஸியான ஒரு முறை தான். இதில் நீங்கள் இலைகளை பறித்து காய வச்சு பவுட்ரு பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ இதெல்லாம் அரைச்சி நம்ம என்ன காய்ச்சணுமே அப்படின்ற டென்ஷனும் கிடையாது. எண்ணெய் காய்ச்சறதும் இல்லாமல், பவுடர் அரைக்கிறதும் இல்லாமல், ஈஸியான ஒரு முறையில் சூப்பரான ஒரு சொல்யூஷன் இருக்குது. அது என்னன்னு பார்த்துடலாம். அதுக்கு மெயினாக தேவைப்படக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரிசலாங்கண்ணி. கரிசலாங்கண்ணியில் 2 வகை இருக்குது. இப்போ நான் எடுத்துருக்கிறது வெள்ளை கரிசலாங்கண்ணி. இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி ஒரு கட்டு எடுத்துக்கிட்டேன். இது நம்ம வயலில் இல்லை, அதனால் பக்கத்து வயலில் ஜெயந்தி அம்மாக்கிட்டேருந்து ஒரு கட்டு வாங்கிக்கிட்டேன். இது கூட என்னென்னலாம் சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே அளவு சம அளவு மருதாணி, சம அளவு கறிவேப்பிலை. இந்த 3 பொருள் மட்டும் தாங்க. இதுக்கு நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ராவாக நிறைய சேர்க்கணும் அப்படின்னா அவுரி சேர்த்துக்கலாம், கரும்புலா சேர்த்துக்கலாம். இந்த 5 பொருள் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ இந்த 3 பொருளை மட்டும்தான் வச்சு செய்ய போகிறேன். இது எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் ஒரு கட்டு கரிசலாங்கண்ணியை இலைகளை மட்டும் காஞ்சி தனியாக எடுத்துக்கிட்டேன். பூக்களையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அது எந்த அளவு இருக்கோ அதுக்கு சமமான அளவு மருதாணி இலை பறிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம தோட்டத்திலே உள்ள நம்ம மருதாணி செடியிலேருந்து மருதாணி இலைகளை பறிச்சுக்கிறோம். இலைகளை பறிக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பறிங்க, பூச்சி இலைகள் இல்லாமல். ஸோ நம்ம இதை எண்ணெயில் நம்ம காய்ச்ச போகிறதில்ல, நம்ம இதை அரைச்சி ஈஸியான ஒரு முறையில் எண்ணெயிலே போட போகிறோம். அது எப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். மருதாணி இலைகளை பறிக்கும்பொழுது தெரியும் எந்த அளவுக்கு ஒரு பசுமையாக பூச்சி தாக்கம் இல்லாமல் நல்ல துளிர் இலைகளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் இது மாதிரி நல்ல துளிர் இலைகளாக எடுத்துக்கோங்க. நுனியில் இருக்கக்கூடிய இலைகளை மட்டும் ஆஞ்சிக்கோங்க. அடியில் உள்ளது நிறைய டஸ்ட் இருக்கும், காஞ்சு போன நமக்கு கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் எல்லாமே இருக்கும். அதனால் நுனியில் புதுசாக வளர்ந்த இலைகளாக பார்த்து செலக்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. நானும் கரிசலாங்கண்ணிக்கு ஈக்குவலாக மருதாணி இலைகளை பறித்து எடுத்துக்கிட்டேன். இது கூட அடுத்தபடியாக என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கருவேப்பிலை சேர்க்க போகிறேன். ஸோ மருதாணி இலைகளை சம அளவு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா கருவேப்பிலை இலைகளும் பறிக்க போகலாம். இதுவுமே நம்ம தோட்டத்திலே உள்ள கருவேப்பிலை செடிக்கு தான் நான் வந்திருக்கேன். கருவேப்பிலை பறிக்க போகிறேன். பாருங்கள், கருவேப்பிலை இலைகளுமே நல்லா நுனியில் உள்ள துளிர் இலைகளாக பறித்து ஒரு கட்ட அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். இதையுமே நம்ம காம்புகளை நீக்கி தலைகளை மட்டும் உருவி கரிசலாங்கண்ணி, மருதாணி, கருவேப்பிலை 3 சம அளவு இருக்கிற மாதிரி நம்ம உருவி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் கருவேப்பிலை இலைகளை பார்க்கும்போது தெரியும் இல்லையா? பாருங்கள், நல்ல ஒரு துளிர் இலைகளாக எந்த ஒரு பூச்சி தாக்கமும் இல்லாமல் எடுத்திருக்கோம். உங்களுக்கு கிடைச்சிது, பக்கத்தில் கிடைக்கிது அப்படின்னா கரும்பூலா செடியும் அவுரி செடியும், இது 2 செடியுமே உங்களுக்கு நான் காமிச்சிருக்கிறேன். ஃபஸ்ட்டு காமிச்ச அந்த கருப்பு பழம் உடையது கரும்பூலா. இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிற செடி அவுரி. இந்த அவுரியில் காய் பார்த்திங்க அப்படின்னா நீளமாக முருங்கைக்காய் மாதிரி இருக்கும். அதுதான் இதோட அடையாளம். இதே மாதிரி 2 செடி இருக்கும், நீங்கள் ஏமாந்துட வேணாம். இது மாதிரி முருங்கைக்காய் மாதிரி நீளமாக ஸ்ட்ரைட்டாக உள்ள விதவுடைய அந்த செடி தான் அவுரி. அவுரியுமே சூப்பரான ஒரு ஹெர்பல் ஹேர் ஆயில் தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அவுரி நரைமுடியை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு கிடைச்சதுன்னா கரும்பூலா அவுரி 2ஐயும் சேர்த்துக்கோங்க. இந்த 3 கூட நான் இப்போ இது 3க்கு மட்டும்தான் செய்ய போகிறேன். என்னென்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம கட் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கக்கூடிய அந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி, அடுத்ததாக மருதாணி, அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ கருவேப்பிலை பறிச்சிருந்தோம் இல்லையா, துளிர் இலைகளாக, இது 3ஐயுமே பறிச்சுட்டு நல்லா அலசி ஈரமெல்லாம் ஒரு துணியில் கொட்டி ஈரத்தெல்லாம் உணர்த்தி தனியாக நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இது இப்போ எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். கையளவு நம்ம அள்ளும் போதே தெரியும். சரி, எல்லாமே ஒரு சம அளவு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நம்ம இதை அரைக்க போகிறோம். நம்ம எண்ணெய் காய்ச்ச போகிறது இல்லைன்னு சொன்னோம், பவுட்ரு அரைக்க போகிறது இல்லைன்னு சொன்னோம். ஆனால் இப்போ நம்ம பேஸ்ட்டு ஒரு பதத்துக்கு நம்ம மிக்சியில் இதை கொடுத்து நம்ம அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு பாதி அளவு போடுங்க. கொஞ்சம் நல்லா அரைப்பட்டதும் மிச்ச பாதியை இது கூடவே சேர்த்துக்கலாம். முதல் பாதி நல்லா அரைஞ்சிருச்சு. அடுத்த மீதம் இருக்கக்கூடிய இலைகளையுமே இது கூட வச்சுக்கலாம். கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆயிரும். ரொம்ப அதிகமாக தண்ணி தெளிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. மசிய லைட்டாக தண்ணி தெளித்து அரைங்க.
பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கையில் எடுக்கும் பொழுதே அதோடைய சாறு பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ஃப்ரெஷ்ஷான ஜூஸாக நமக்கு கையில் கிடைக்கும். இது அப்படியே வந்து நம்ம வந்து வெயிலில் காய வைக்காமல் ஒரு வடை மாதிரி அங்கங்கே குட்டி குட்டி அடைகளாக தட்டி நம்ம நிழல்லே காய வைக்க போகிறோம். காய வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய துணி பார்த்திங்க அப்படின்னா காட்டன் துணி யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னு கேட்டால் இதில் உள்ள சாறு எல்லாத்தையுமே காட்டன் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால நான் ஒரு பாலித்தீன் கவர் தான் வந்து விரிச்சிருக்கேன். பாலித்தீன் கவர் மேலே நம்ம இப்படி தட்டி வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த காற்றுல வீட்டு உள்ளேயே நம்ம காய வைக்கணும். காற்றுலையே காயணும். உங்களுக்கு எப்படி இது காயறதுக்கு ஒரு 3 நாள் ஆகும். இது சம்மர் டேஸ் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாகவே கூட காயலாம். ஒரு நாள் காஞ்சதுமே நம்ம வந்து திருப்பி போடணும். திருப்பி போட்டு அது மாதிரி ஒரு 3-4 நாள் பக்கம் காய வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பரான நமக்கு ஒரு அடை பதத்துக்கு நல்லா வந்து ரெடி ஆகிடும். இப்போ நம்ம வீட்டில் ஆட்டின செக்கெண்ணெய் தான் எடுத்திருக்கோம். ஒரு 2 லிட்டர் பக்கமாக நான் வந்து எண்ணெய் எடுத்திருக்கேன். இது பனிக்காலம் அப்படின்றதுனால நல்லா உறைஞ்சி போய் இருக்குது. அதை கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சோம் அப்படின்னா எண்ணெய் வந்து நல்லா லிக்விட் பதத்துக்கு வந்துடும். இப்போ நான் காய வச்ச அந்த அடைகள் எல்லாமே உங்களுக்கு காமிச்சேன் எந்த அளவுக்கு சூப்பராக காஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காய வச்ச அடைகளை அப்படியே அந்த எண்ணெய்க்குள்ளே சேர்க்க போகிறோம். அவ்வளோதான், நம்மளோட ப்ராசஸ் ஓவர். இதில் நம்ம எந்த ஒரு வேலையும் கிடையாது. ரொம்பவே ஈஸியான மெத்தடு. நீங்கள் நிறைய வந்து முடி கொட்டுதுன்னு சொல்லிட்டு கடையில் எண்ணெய் வாங்கி போடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அந்த எண்ணெய் வாங்கி தடவுனதுமே இருக்கிற முடி ரொம்ப அதிகமாக தான் கலண்டுட்டு வருமே தவிர வளராது. ஸோ அப்போ நம்ம நினைப்போம் கண்ட எண்ணெயும் வாங்கி நம்ம முடியை கெடுத்துக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஈஸியாக வீட்டில் உள்ள பொருளை வச்சே சூப்பரான ஒரு ஹெர்பல் ஹேர் ஆயில் தயாரித்து வச்சுக்கோங்க. இது வந்து முடி வளரலை அப்படின்னா கூட இருக்கிற முடி கொட்டாது, முடி நரைக்காது. நான் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இது வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃப்ரெண்டு அது மாதிரி யூஸ் பண்ணி அந்த குழந்தைக்கு நல்லாவே வந்து முடி வளர்ந்துச்சு. ஸோ முடி வளரும் போது உங்களோட ரகசியம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் சொன்னாங்க, நான் இதெல்லாம் போட்டு அடை போடுவேன் அப்படின்னு சொல்லி ஜெயந்தியம்மா சொன்னாங்க. அவங்களோட பேர குழந்தைக்கு சூப்பராக அடர்த்தியாக பயங்கரமாக இருந்தது முடி. ஸோ குட்டி பொண்ணு தான். ஸோ எனக்கு அந்த முடியை பார்த்ததுமே வந்துட்டு கொஞ்சம் ஆசையும் வந்துருச்சு, பொறாமையும் வந்துருச்சு. என்னம்மா யூஸ் பண்ணுறீங்க உங்கள் பேத்திக்கு அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் அவங்களோட சீக்கிரட்டை சொன்னாங்க. ஸோ இது வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து இந்த வீடியோ போடுறேன். அவங்ககிட்டேருந்து கொஞ்சம் அடைகள் வாங்கிட்டு வந்து நான் தேங்காய் எண்ணெயில் போட்டிருந்து நான் என்னோட ஹேருக்கு நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். இது மெயினாக ரொம்பவே வந்து ஹேர் ஃபால் கண்ட்ரோலுக்கு வந்துச்சு. முடி நுனியில் உள்ள அந்த கிளைகள் வெடிச்சு இருக்கும் எனக்கு. அது எல்லாமே ரிமூவ் ஆகி முடி வளரவும் ஆரம்பிச்சுது. இதை நான் வந்து என்னோட ஹேருக்காக நான் இதை யூஸ் பண்ணலை. எங்கள் பாப்பாவுக்கு முடி கொட்டுற பிரச்சனை நிறைய இருந்துச்சு. அவள் ஹாஸ்டலில் இருக்கா அப்படின்றதுனால. ஸோ அவளுக்காக ஒரு ரெமெடி நம்ம தயாரிக்கணும்னு சொல்லி ரொம்ப நாள் நான் சர்ச் பண்ணி அம்மா கிட்ட கேட்டு நான் வந்து இந்த மெத்தட் நான் வந்து யூஸ் பண்ணேன். அதுவுமே வந்து நம்ம டேரெக்டாக பாப்பாவுக்கு போட்டால் அவளுக்கு முடி கொட்டுமோ அப்படின்ற பயத்தினால நான் யூஸ் பண்ணிவிட்டு அது ஒரு 2 மாதம் வரைக்கும் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைச்சதுக்கு அப்புறமா தான் இதை நான் ரெடி பண்ணி எங்கள் பாப்பாவுக்காக கொடுக்குறேன். அவளுக்காக தான் மெயினாகவே நான் வந்து சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சது. ஸோ நான் நிறைய மொபைலெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பயம் வந்தது. இதெல்லாம் செஞ்சால் சரி வருமோ என்னவோன்ட்டு. நம்ம கண்ணு முன்னாடி ஒருத்தங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படிங்கும்போது நம்ம கண்டிப்பாக தாராளமாக இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மா கிட்ட என்னென்னா அதுக்கான தேவையான பொருள்னு கேட்டு நான் வந்து இதை வந்து செஞ்சுருக்கேன். இந்த எண்ணெய் தயாரிச்சிருக்கேன். இந்த எண்ணெய் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நைட்டு வச்சுருந்தாலே நல்லா வந்து அப்சர்வ் ஆகி நல்லா எண்ணெய் வந்து சாறு எல்லாமே எண்ணெயில் வந்து இறங்கிரும். இது அப்படியே நீங்கள் வச்சுருங்க. நீங்கள் இந்த எண்ணெய் காலியாகிற வரைக்கும் அந்த அடையை நீங்கள் வெளியில் எடுக்க தேவையில்லை. அந்த ஆயிலில் அப்படியே இருக்கட்டும். நீங்கள் மேலால் உங்களுக்கு தேவையான எண்ணெயை மட்டுமே நீங்கள் எடுத்துக்கிட்டுருங்க. அது வரைக்கும் அந்த எண்ணெயில் இருக்க உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டார்க் க்ரீனாக வந்துடும். ஸோ நல்லா வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு டெய்லி யூஸ்க்கு தான் அந்த எண்ணெய் தேய்க்கணும். தேய்ச்சி வச்சுருந்து குளிக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. டெய்லி நீங்கள் எப்படி தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி நல்லா தலைக்கு நல்லா நீங்கள் ஷாம்பு போட்டு குளிப்பீங்களோ எண்ணெய் குளிப்பீங்களோ பரவாயில்ல. இது எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கொடுக்காது. ஸோ வந்து நம்ம 2 நாள் 3 நாள் கழித்து பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்கில் மறுநாள் பார்த்ததை விட இன்னுமே நல்ல ஒரு டார்க்காக இருந்தது அந்த எண்ணெய். ஸோ இந்த ஈஸியான ஹெர்பல் ஹேர் ஆயிலை எல்லார் வீட்லேயும் தயாரித்து வச்சுட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு தடவுனீங்க அப்படின்னா ஹேர் ஃபால் முற்றிலும் குணமாகும். எனக்கு கொஞ்சம் முடி செம்பட்டையாக இருக்கும். ஸோ அதுவுமே நல்ல ஒரு கருமை நிறமாக மாறுச்சு. ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த கருவேப்பிலை, கரிசலாங்கண்ணி, மருதாணி 3மே வந்து முடி கருப்பாகிறதுக்கும் முடி வளர்கிறதுக்கும் முடி நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இது நீங்கள் வந்து ஈஸியான மெத்தடு. நீங்கள் வந்து எண்ணெய் காய்ச்சும் போது சில தவறுகள் செஞ்சுருவீங்க. எண்ணெய் முருகிடும், இல்லைனா நீங்கள் போடக்கூடிய இலைகள் கருகிடும், அது மாதிரியான ப்ராப்ளம்லாம் வரும். நீங்கள் எண்ணெயே காய்ச்ச தேவையில்லை. வெறுமனே எண்ணெயில் இந்த அடைகளை போட்டு அப்படியே ஒரு நாள் ஊற விட்டு மறுநாள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்ல கருமை நிறமாக வந்துடும். நீங்கள் மாதக்கணக்காக அதுலேயே இருக்கட்டும். நீங்கள் எண்ணெயை விட்டு வெளியில் எடுத்துட வேணாம். இருக்க உங்களுக்கு அந்த சாரோட தன்மை இன்னுமே ஜாஸ்தியாகி சூப்பரான க்ரீனிஸாக மாறிடும். நான் பாப்பா கொடுக்கறதுக்காக ஹேர் ஆயில் ஒரு 4 நாளைக்கு அப்புறம் அவளுக்கு தேவையான எண்ணெயை மட்டும் பிரித்து எடுத்திருக்கேன். மிச்ச எண்ணெயை அப்படியே வச்சு நான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். 100% நான் கேரண்டி. இந்த எண்ணெயை நீங்களும் தயாரித்து தடவி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.